ஆமாம்மா, இந்த அம்மோனியா இது வாயு இது வச்சுல அந்த இதில் எந்த இடத்துல அடிச்சிருக்குங்க? காலையிலே ஃபோன் பண்ணேன். போலீஸ் ஸ்டேஷன் நீ தான் வர சென்னை வெள்ளச்சூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே ஏறிட்டு அங்கே எப்படி வந்து நான் ஸ்டேஷன் வந்து வண்டி எடுத்து குடும்பச்சேரிங்க பிரிட்ஜு கிட்ட நான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா அதுவும் எனக்கு குறுக்க வழி பேக் சைடு. அங்கேருந்து ஒரு 2 பேர் எங்களுக்கு யாருன்னு தெரியாமல் லிஃப்ட்டு கொடுத்தாங்க. சின்ன பசங்களாம் லிஃப்ட்டு கேட்டேன். நான் கொடுத்துட்டு அவங்க நியர்பை அவங்க ஏரியா நான் கூட்டு போய் ஏறி போயிட்டேன். அவங்க ஏரியா அது கூட்டிகிட்டு போய் அவங்க 2 பேர் நிற்க வச்சாங்க. இவங்களான்னு சொல்லி அங்கேருந்து அவங்க தெரிஞ்சவங்க வந்து என் சட்டையை பிடிச்சி, யார் நீ எந்த ஏரியா, நீங்கள் என்ன பண்ணுற? நான் சொன்னேன், நான் இந்த பக்கத்து வச்சேன், நான் பெரிய கவனம் தான். இது நீ இதுமாரி தான் அவங்க விட்ட வந்திருக்கேன். நான் லிஃப்ட் கேட்டாங்க, யானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் சட்டையை பிடிச்சி சாவி கொடு, பேஸ்லெட் அவரு செல்லுக்கு மோதிரத்துக்கு மெயின் குடிச்சு சாவி பிடிக்கிட்டு அங்கே இருக்கிற நியர்பையில் ஒரு பொது மாதிரி இருக்கும். அங்கே வண்டி எடுத்து போய் நிற்கிறாங்க. நான் போய் கேட்குறேன், வண்டி கொடுங்க, வண்டி எங்கே எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்ட்டு. அதுல நீ சொல்லப்படான்னு சொல்லிட்டு எனக்கு காது மேலே அடிச்சாங்க, குட்டி போட வச்சாங்க, ரத்தம் வரைக்கும் அடிச்சாங்க, காதில் ப்ளீட் ஆகிடுச்சு ரத்தம். எனக்கு 3 வாட்டி பாட்டிலில் அடிச்சாங்க. எனக்கு 2வது வாட்டி கொஞ்சம் ப்ளீட் ஆகிடுச்சு. அது ரத்தம் ஃபுல்லாக வந்துடுச்சு எனக்கு. அப்புறம் வந்து என் சட்டையை அவுத்து அதை எனக்கு க்ளீன் பண்ண வச்சு தண்ணி ஊற்றி அதை நெருப்பில் எரிய வச்சு என் கண்ணு முன்னாடியே அதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தப்பிச்சு ஓடிட்டு எங்கள் நேரில் வந்து கொஞ்சம் கன்சிடர் ஒர்க்லாம் இருந்தது. அவங்க இருந்தாங்க. போகும்போது என்னை கழுத்திக்கு அடிச்சுட்டோன்னையும் நான் என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்களுக்கு கால் என்ன இழுத்துட்டு வந்துட்டே இருந்தாங்க. இழுத்துட்டு வரும்போது அவங்க மறுபடியும் 2வது வாட்டியும் வந்து என்னை அடிச்சுட்டாங்க. பாட்டிலே 3 வாட்டி தொடர்ந்து பாட்டில் அடிக்கும். நான் கான்சியஸே இல்லை. அதுக்கப்புறம் தள்ளி விட்டுட்டு என் செயின் எல்லாமே பறிச்சுட்டாங்க. செயினு, பிரேஸ்லெட்டு, மோதிரம், வாட்சு, மொபைல், இந்த 4மே எடுத்துட்டு வரேன். பைக்கு கேட்டாங்க. பைக் நான் தரமாட்டேன், பைக் என்னோட இல்லை, என் ஃப்ரெண்டு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். பைக் எங்கே எடுத்துகிட்டு போய் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க தள்ளி விட்டுட்டு நான் பைக் எடுத்துகிட்டு ஸ்பீடாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்க நியர்பை போலீஸும் என்னோட ஏரியாவில் இருந்தாங்க, பெரிய கவனத்தில். அவங்க சொல்லும் போது இதுமாரி டேரெக்டாக எனக்கு விசிட் கூட்டிகிட்டு போய் எந்தெந்த ஆட்கள் எங்கே இருக்காங்கன்னு அட்ரஸ் பண்ணி கேட்டாங்க. இவனான்ட்டு. அது எனக்கு முகஞ்சாட்டு தெரியல, இருட்டாக இருந்தால. ஏன்னா 5 பேர் மொத்தம். அந்த 5 பேருமே வந்து சின்ன பசங்க. ஒருத்தன் வந்து 23 வயசு இருக்கும், இன்னொருத்தர் வந்து 18 வயசு எனக்கு தான் இருக்கும். 17 வயசு ஸ்கூல் பசங்க மாதிரி தான். அந்த மாதிரி இவ்வளோதான் இருப்பானுங்க. அவனுங்க வந்து என்னை அடித்து நான் அவனுங்க ஃபஸ்ட்டு தாக்கினேன். ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு தாக்கினவங்க தான் அவனை என்னை தாக்கி பாட்டிலெல்லாம் அடித்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து தப்பிச்சு வந்து போலீஸில் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணாங்க.